அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வெந்தயக்கீரை கைமா வைக்க போறேன். ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்து கிளீர் பண்ணிருக்கேன். 1/2 கிலோ மட்டனு கைமாக்கு கொத்தி வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ பச்சை பட்டாணி, 3 ஸ்பூன் மஞ்சள் சீரகம் மல்லி, 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் முளவத்தல், 2 கல்பாசி, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பட்டை, 2 பெரிய வெங்காயம், இந்தி உப்பு 1 ஸ்பூனு, 2 தக்காளி பழம், ஒரு கரண்டி, ஒரு சின்ன புளிக்கரண்டிக்கு 1 கரண்டி தேங்காய் எண்ணெய். இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேஸ்ல ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் புளிக்கரண்டிக்கு 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊத்துதேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் இதுல ஆட் பண்ணுதேன். 2 மீடியமான பெரிய வெங்காயம் இதை இதுல ஆட் பண்ணுதேன். இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த கைமாவை இதுல ஆட் பண்ணுதேன். அது கூட பச்சை பட்டாணி, தக்காளி பழம் 2, வத்தல் பொடி 1/2 ஸ்பூனு, மல்லி, ஜீரகம், மஞ்சள் 3 ஸ்பூனு, இந்தி உப்பு 1 ஸ்பூனு, கறி எல்லாம் போட்ட பிறகு மசாலா எல்லாம் பிடிச்சி வரக்கூடிய சமயம் கொஞ்சம் வெந்நிய சூடு பண்ணி இதுல ஆட் பண்ணுதேன். இன்னும் நமக்கு இது வேகட்டு. வெந்தயக்கீரைய இதுல போட்டுதோம். போட்டு முடிஞ்சு ஒரு கொதி வரட்டு. பாருங்க, வெந்தயக்கீரை போட்டாச்சு. இது வெங்காயத்தலை. இத நம்ம லாஸ்ட்ல போட்டு இறக்கணும். இத போட்டு முடிஞ்சாச்சு. நம்ம ஒரு கிண்டி கேஸ் ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்துல நம்ம எடுப்போம். பாருங்க, கொஞ்சம் வெங்காயத்தலையும் போட்டு நான் இது வீட்டிலேயே பாவுனது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க இதே மாதிரி நீங்க செய்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சாப்பிட்டு முடிஞ்சு சாதம் வச்சு சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு 2 வெத்தலை எடுத்து அதுல 2 பெருஞ்சீரத்தை வச்சு 3 கருப்பு திராட்சை வச்சு நல்லா மென்னி சாப்பிடுங்க. ஜீரணமாயிடும். 2வது பசிக்கும். எல்லாமே செய்யும். இந்த சளிக்கு வெத்தலை ரொம்ப நல்லது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.